டிசிப்ளின் கம்பெனி நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? கன்சிஸ்டன்சி ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். டிசிப்ளினில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. ஏன்னா டிசிப்ளினில் ஸ்ட்ராங்காக இருந்தா எதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? நீங்கள் இருக்கக்கூடிய ரிஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? கன்சிஸ்டன்சி வந்துடும்மா. கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 day 1 trade ரூல். இந்த ட்ரேட் ரூலில் இருந்தாலே மேக்ஸிமம் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் அந்த மந்த் கிடக்கும்போது ஒரு 3 to 10% யூ வில் பி த ப்ராஃபிட். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க்கு, 2% ரிஸ்க்கு, 5% ரிஸ்க்கு, 10% ரிஸ்க் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபாலோ த சேம் ரூல் ஆஃப் த ஒன் திங். ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நான் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவேனே தவிர லாஸ்ட்டில் என்ன பண்ண மாட்டேன்? ரிஸ்க்கை எக்காரணத்துக்கு கொண்டு இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணும். உங்களுடைய மைண்ட் செட்டை போட்டா நீங்கள் 0.5 எடுக்கலாம், 1% எடுக்கலாம். எவ்வளோ லூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கிறத போட்டு இஃப் யூ ஆர் ரெடி டு லூஸ் மீன்ஸ் யூ கேன் கோ டு 5%. ஐ நெவர் ஸ்டாப் யூ. மைண்ட் செட்டை செட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் வந்தீங்க அப்படின்ட்டாலே நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டீங்க. பிஸ்னஸ் மேன் உங்களுடைய ஒரு மூவுமே பிஸ்னஸ் மேனோட மூவாக தான் இருக்கும். பிஸ்னஸ் மேன் எப்படி மூவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும், ரிஸ்க் கால்குலேஷன்ஸ் என்ன, நான் இந்த பிஸ்னஸை பண்ணும்போது அதில் வர ப்ராஃபிட்டை நான் எப்படி என்ஜாய் பண்ணிக்க போனேன், லாஸ் வந்து அதை எப்படி எக்ஸ்பென்சஸாக கவர் பண்ணிக்க போனேன், இதுலேருந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எனக்கு ராஜாவாக இருக்கும். நான் ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும். இங்கே எல்லாருமே ராஜா. உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. இங்கே வந்து அவங்க பெரிய ஆள், இங்கே நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் தான். பட் நமக்கு நம்ம தான் ராஜா. நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நான் யாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்க கூடாது.